கூட்டத்துக்கு வர்றீங்களா? ஒரு பெருக்கம் உங்க மேல வேலை செய்யணும். பாருங்க, கடவுளுடைய அருள் ஒருத்த மேல வருதுன்னா அதனுடைய விளைவுகள் என்ன பாருங்க. என்ன விளைவுகள்? அவன் கைகளின் கிரியைகளை. அப்படின்னா என்னன்னா, அவன் பண்ற பிசினஸ், அவன் வேலையெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? ஆசீர்வதிக்கிறீங்க. ஆமென். ஆசீர்வாதம் உங்க பிள்ளை மேல மட்டும் இல்ல, உங்க பிசினஸ் மேலயும் வருது. இல்லையா இல்லையா இல்லையா? உங்க வேலை மேல, உங்க 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 வருமானத்தின் மேல. ஆமென். தட்டுறது வேற ஒண்ணும் இல்லை, அது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். இறங்கட்டு சுவாமி. கர்த்தர் பாருங்க, உங்க பிள்ளைங்களை பிளஸ் பண்றது மட்டும் இல்ல, உங்க பிசினஸை பிளஸ் பண்ற, உங்க தொழிலை ஆசீர்வதிக்கிறார். நம்மால தொழில்களெல்லாம் திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பைபிள் சொல்லுது, நீர் அவன் கைகளின் கிரியை. எல்லாம் சொல்லுங்க, கைகளின் கிரியை. சும்மா உட்கார்ந்துட கூடாது, போய் ஏதாவது ஒண்ணு செய்யணும். செய்யறது எதுக்கு தெரியுமா? ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வரும். உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா நீங்க போய் கிரியை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் வெளியில வரும். வேலை என்பது தேவன் உங்கள் மீது வைத்த ஆசீர்வாதத்தை வெளியே கொண்டு வருகிற அற்புதமான வாய்ப்பு. ஆமென். நீர் அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. எல்லாம் சொல்லுங்க, தேசத்தில் பெருகிற்று. இப்போ இங்க ஆசீர்வாதத்தின் விளைவு பெருக்கம். ஐயா, இந்த பைபிளை திறந்தா வளர்ச்சி, பெருக்கம், சுருக்கமே கிடையாது. வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவீர்களா? ஆமா. நம்ம கூட்டத்துக்கு வர்றீங்களா? ஒரு பெருக்கம் உங்க மேல வேலை செய்யணும். இந்த சத்தத்துக்கு கீழே வந்திருக்கீங்களா? இடங்கொள்ளாமல் போக மட்டுமான ஒரு பெருக்கம், ஒரு பெருக்கத்தின் அபிஷேகம் வேலை செய்யட்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெருக்கம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெருக்கம் வாழ்க்கையில, இனிமே பெருக்கம். ஆமென்.